அப்ப எப்போதும் தேவன் உங்களுடைய இருதயங்களிலே அவர் வாசமாய் இருக்கிறார், உங்களை தம்முடைய ஆலயமாக கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடியால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எப்படி ஒரு தேவனுடைய ஆலயத்துல எப்போதும் துதி ஸ்தோத்திரங்கள் நிரம்பி இருக்குமோ, ஆராதனைகள் நிரம்பி இருக்கிறோமோ, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற பட்சத்துல உங்களுக்குள்ள எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிற இடமாகவே இந்த சரீரம் மாறி போக வேண்டும். அதனாலதான் வேதம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதுல என்னன்னா, கடவுள் சர்வ வியாபியாக இருக்கிறாரே பிரதர். அப்ப நான் ஒரு இடத்துல நான் இருப்பேங்கிற மாதிரியும் பேசுறாரு. நீங்க மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் போது, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இந்த வசனம் முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனம் இயேசு கடவுள் என்பதை ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிற ஒரு வசனம். இந்த வசனத்தை கடவுள் தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்க நீங்க கூடுறீங்களோ, எங்க ஒருமனப்படுறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன். இது கடவுள் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்கிறார். அப்ப எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கிறாரு. அது என்ன, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த இடத்துல நான் இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னா அது என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலும் இதே போன்ற வசனங்கள் உள்ளது. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து இதே போன்ற வசனத்தை பயன்படுத்துகிறார். இந்த ரெண்டுமே சத்தியம்தான். தேவன் சர்வ வியாபியாக எல்லா இடங்களிலும் இருக்கிறாரா? ஆம், எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதே சமயத்துல நான் இறங்கி ஆசீர்வதிப்பேன், நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றதுனுடைய வார்த்தை என்னன்னா, அது ஒரு சிறப்பு மிகுந்த வார்த்தை. ஒரு சிறப்பாக தேவன் அந்த இடத்திலே இறங்கி செயல்படுகிற விஷயத்தை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் தான் அது. இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே. இப்ப இந்த சூரியனை பார்க்கிறோம், பூமி முழுக்கவும் என்ன செய்யுது, வெளிச்சத்தை கொடுக்குது. எல்லா இடங்களிலும் பூமி மேல இந்த சூரிய ஒளி படுது. ஆனா நீங்க ஒரு பூத கண்ணாடி எடுத்து அந்த சூரியனுக்கு நேரா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீட்டினீங்கன்னா பாத்தீங்கன்னா, அந்த சூரிய ஒளி ஒரு குவியலாக ஒரு இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா படும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப காய்ந்த ஒரு பொருளாக இருந்தால் தீப்பிடித்து விடும். ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த பூத கண்ணாடியை வச்சு நீங்க பாருங்களேன், கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்களேன், அந்த குச்சி கொஞ்ச நேரத்தை தீப்பிடிச்சிடும். அதுதான் சிறப்பு மிக்க விஷயம். அதே போலதான் இயேசுவும் சொல்கிறார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்துல எந்த இடத்துல அவங்க கூடி ஒருமனப்படுறாங்களோ நான் அங்க இருக்கிறேன் அப்படிங்கிறது சிறப்பு மிகுந்த ஒரு வார்த்தை.